ஸோ கேப்டன் யார், நாமினேஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியில் வந்திருக்கு. கேப்டன் வந்து அடுத்த வர கேப்டன் வந்து விஜய் விஷால் போல இருக்கு. ஸோ அவர் வந்து ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பார், ரஞ்சித் சத்யா எல்லாருமே நீ தான் கேப்டன் ஆகணும்டா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் அவன் என்னை தாண்டி தான் முத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், என்னை தாண்டி தான் கேப்டன்சியை முத்து தொட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ சொல்லும்போது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக முத்து தான் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சோ டாஸ்கில் நமக்கு தெரியாது. ஸோ விஜய் விஷால் தான் வின் பண்ணியிருக்காரு கேப்டன்சி டாஸ்க்கை. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த வீக்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வெளியில் தெரிய போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து தீபக்கோட கிராஃப் வந்து ஒரு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஒரு பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். ஸோ இந்த வாரம் தான் நம்ம டாப் 5ன்னு நினைக்கிற இன் நோ பர்டிகுலர் ஆர்டர் முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க எல்லாருமே வந்து நாமினேஷனுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ என்ன மாதிரி கேம் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு ரிசல்ட்ஸில் தெரிஞ்சிடும். இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க. நாமினேட் ஆகாதது 2 பேர். ஒன்று வந்து கேப்டனான விஜய் விஷால், இன்னொன்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின ஜெஃப்ரி. ஸோ இவங்க 2 பேர் தவிர வேறு எல்லாரும் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வீக் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் யார் டாப்பில் வரப்போகிறாங்க. ஏன்னா ஃபினாலே வீக்குக்கு இன்னும் 2-3 வீக்ஸ் தான் இருக்குது. அப்புறம் ஃப்ரீஸ் டாஸ்க் எப்போவுமே கொஞ்சம் ஓட்ஸ் முன்ன பின்ன காட்டும். ஏன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் வரும்போது சில ஃபேமிலி பார்த்து மக்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் ஜாஸ்தியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கு கன்ஃபார்ம் ஆன 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலும் ஜெஃப்ரி தான். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கண்டிப்பாக எலிமினேஷன் கிடையாது அவங்க 2 பேரும். அதனால் அடுத்த வீக்கில் அவங்க இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ தி டாப் பிளேயர்ஸ் அவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ரஞ்சித் சார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விஷால் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா விஷால் வந்து நாமினேஷன்லேயே இல்லை. ஸோ ரஞ்சித் சார் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யார் இன்னொரு ஆள் போவாங்க அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.